மியன்மாரில் நடைபெறவிருக்கும் தேர்தலை ஆதரிக்கும் வகையில் மலேசியா செயல்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் அரசாங்கம் தன் நிலைப்பாட்டை உடனடியாக விலக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான சார்ல்ஸ் சந்தியாகோ வலியுறுத்தியுள்ளார். மியன்மார் ராணுவ அரசாங்கத்தின் தேர்தல் ஏற்பாடுகளை பாராட்டிய வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் மலேசியாவில் இருந்து தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனுப்பப்படவிருப்பதாக கூறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது உண்மையாக இருந்தால் பொதுமக்களை கொன்று அரசியல் எதிரிகளை சிறையில் அடைத்து வரும் சர்வாதிகார ஆட்சிக்கு நியாயமளிக்கும் அபாயகரமான செயலாக அது அமைந்துவிடும் என சார்ல்ஸ் எச்சரித்தார். மியன்மார் ராணுவ ஆட்சியால் நடத்தப்படும் தேர்தல் ஒரு நாடகமே, அதில் பங்கேற்பது ஜனநாயகத்துக்கான துரோகம் என அவர் கடுமையாக சாடினார். ஒருவேளை அச்செய்தி தவறானதாக இருந்தால் அதனை மறுத்து அரசாங்கம் உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும். இல்லையெனில் மலேசியா தவறான பக்கத்தில் நிற்கும் அபாயம் உள்ளது என சார்ல்ஸ் எச்சரித்தார். ஜனநாயக போராட்டவாதி ஆங் சான் சூச்சியை உச்ச அதிகாரமுடைய ஆலோசகராக கொண்டு கொஞ்ச காலம் மக்களாட்சி நடைபெற்ற மியன்மாரில் 2021ஆம் ஆண்டு மீண்டும் ராணுவ புரட்சி ஏற்பட்டது. சூச்சி உள்ளிட்ட தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அனைத்துலக சமூகத்தின் கடும் கண்டனங்களுக்கு மத்தியில் ராணுவ கட்டுப்பாட்டில் அங்கு ஆட்சி தொடருகிறது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.